நம்ம எக்ஸிஸ்டம் முடிச்சிட்டோம்ப்பா. அது எக்ஸாம்பிள் சம் பாருப்பா. எக்ஸாம்பிள் 2.1 என்ன பாருங்கள், எவாலுவேட் இன்டெக்ரல் ஆஃப் ax² + bx + c டிவைடட் பை √x * dx. ஓகேவா? சரி, கிவன் சம் ஐன்னு எடுத்துக்கலாமா? ஐ ஃபார் இன்டெகிரேஷன் என்ன? இன்டெக்ரல் ஆஃப் ax² + bx + c டிவைடட் பை √x * dx. இப்போ √x கொண்டு இண்டிவிஜுவல் டிவைட் பண்ணுங்கள். இப்போ ax² பை √x + bx √x + c பை √x. ஆமாம், √xனா x⁴ 1/2 ஆகும். அப்போ x⁴ 1/2 நியூமரேட்டர் போனால் x⁴ -1/2. இப்போ ax² into x⁴ -1/2 ப்ளஸ் bx into x⁴ -1/2 ப்ளஸ் c into x⁴ -1/2 into dx. ஓகே, x², x. ஆமாம், பேஸ் 2 ஈக்குவல் அந்த பவர் ஆட் பண்ணிக்கலாமா? ஓகேவா? அப்போ 2 - 1/2 தட் இஸ் 3/2. எக்ஸ் பவர் வந்து 1 1 - 1/2 x⁴ -1/2 into dx. இப்போ இன்டெகிரேட் பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? x⁴ n ஃபார்முலாவா? a into x⁴ 3/2 இன்டெகிரேஷன் x⁴ 5/2 divided by 5/2 plus b into x⁴ 1/2 x⁴ 3/2 divided by 3/2 plus c into x⁴ -1/2 x⁴ 1/2 divided by 1/2 plus c ன்னு போடுவோம். இங்கே ஆல்ரெடி ஒரு c இருக்கிறனால எனி ஒன் கான்ஸ்டன்ட் கேன்னு போட்டுக்கலாமா? ப்ளஸ் கே. ஸோ 5/2 மேலே வேணால் 2/5. அப்போ 2a x⁴ 5/2 divided by 5. இந்த 3/2 மேலே வேணால் 2/3. அப்போ 2b x⁴ 3/2 divided by 3 ப்ளஸ் 1/2 மேலே வேணால் 2 ஆயிரும். அப்போ 2c x⁴ 1/2 ப்ளஸ் கேவா. ஓகேவா? அடுத்து எக்ஸாம்பிள் 2.2 என்ன பாருங்கள், எவாலுவேட் இன்டெக்ரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x + 1 into dx. இப்போ இன்டெக்ரல் ஆஃப் ஸ்கொயர் ரூட்னா பவர் 1/2. இப்போ 2x + 1 the whole power 1/2 dx. ஸோ x⁴ n ஃபார்மை டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாமா? இப்போ 2x + 1 the whole power 1/2 + 1 3/2 divided by 3/2. அப்படியே விட்டுறக்கூடாது. 2xக்கு ஒரு 1/2 ப்ளஸ் என்னது c. இந்த 3/2 மேலே போனால் 2/3. அந்த 2 2 எனக்கு கேன்சல் ஆயிரும். நம்ம 2x + 1 the whole power 3/2 divided by 3 மட்டும் இருக்கும். ப்ளஸ் என்னது c. ஓகேவா? அடுத்து 2.3 எக்ஸாம்பிள் 2.3 பாருங்கள், எவாலுவேட் இன்டெக்ரல் ஆஃப் dx / 2x + 3 the whole square. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2x + 3 the whole square இல்லைவா, இது மேலே போனால் பவர் -2. இப்போ இன்டெக்ரல் ஆஃப் 2x + 3 the whole power -2 into dx. சார், இதுக்கு டேரெக்டாக x⁴ n ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். -2 + 1 -1. இப்போ 2x + 3 the whole power -1 divided by -1. அப்படியே விட்டுக்கூடாது. 2xக்கு ஒரு 1/2 ப்ளஸ் என்னது c. ஓகேவா? இந்த மைனஸ் மேலே வரும். இந்த 2x + 3 the whole power -1 கீழே வந்தால் 2x + 3. ஸோ 1/2 2 ஆயிரும். அப்போ -1 divided by 2 into 2x + 3 + c. அடுத்தபடியாக எக்ஸாம்பிள் 2.4 எவாலுவேட் இன்டெக்ரல் ஆஃப் x + 1/x the whole square into dx. x + 1/x the whole square. அப்போ என்ன ஃபார்முலா? a + b the whole square. a² + b² + 2ab. a² x² + b² 1/x² ப்ளஸ் 2ab னா 2 into x into 1/x. x into 1/x கேன்சல் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 2 மட்டும் இருக்குமா இந்த dx. ஓகே, இப்போ இந்த x² மேலே போனால் x⁴ -2. ஓகே, x² இன்டெகிரேஷன் x³ divided by 3 x⁴ -2க்கு x⁴ -1 divided by -1 ப்ளஸ் 2க்கு 2x + c. ஓகே, இந்த x⁴ -1 கீழே வந்து x ஆயிரும். இந்த ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். இப்போ x³ divided by 3 -1/x + 2x + c. அடுத்து எக்ஸாம்பிள் 2.5 என்ன பாருங்கள், எவாலுவேட் இன்டெக்ரல் ஆஃப் x³ + 7 into x - 4 into dx. ஓகே, இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? x³ + 7 x - 4 மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு x³ ஒன்று பண்ணால் x⁴ 4-4x³ 7 ஒன்று பண்ணால் 7x - 28. ஓகே, x⁴ 4க்கு x⁴ 5 divided by 5 minus 4 is constant. x³ x⁴ 4 divided by 4 plus 7 அப்படி வச்சுக்கு x க்கு x divided by 2 minus 28 28x plus c. ஓகே, இந்த 4 4 கேன்சல் ஆயிரும். அப்போ x⁴ 5 divided by 5 minus x⁴ 4 plus 7x² divided by 2 minus 28x plus c. அடுத்தபடியாக எக்ஸாம்பிள் 2.6 எவாலுவேட் இன்டெக்ரல் ஆஃப் 2x² - 14x + 24 divided by x - 3 into dx. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த நியூமரேட்டரில் 2x² - 14x + 24ல் 2 காமனாக வெளில எடுத்துலாமா? அப்போ இன்டெக்ரல் ஆஃப் x² - 7x + 12 அப்போ ஓகே, இப்போ x² - 7x + 12ங்கிறது ஒரு குவாட்ரடிக் ஃபங்க்ஷன். அப்போ குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? மல்டிபிள் பண்ணால் 12 ஆட் பண்ணால் -7. ஸோ -3 -4 -3 -4 மல்டிபிள் பண்ணால் 12 -3 -4 ஆட் பண்ணால் -7. அப்போ ஸோ x² - 7x + 12 அப்படிங்கிற குவாட்ரடிக் ஃபங்க்ஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் x - 3 x - 4 x - 3 x - 3 கேன்சல்.
இப்போ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டிஎக்ஸா. இப்போ எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸுக்கு எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் 4க்கு 4x ப்ளஸ் சிஏ 2 கொண்டு உள்ள வந்தால் 2 கேன்சல் மைனஸ் 8x. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் சி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.7 எவாலுவேட் இன்டர்வல் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 3 இன்ட்டு டிஎக்ஸா. ஓகே கிவன் சம் ஐன்னு எடுத்துக்கலாமா. இப்போ இந்த 2x ப்ளஸ் 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 3 லைட்டாக சிம்பிள் பண்ணலாமா அப்படின்னு பாருங்கள். இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 ஒரு 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2x ப்ளஸ் 4 ஆயிரும். இப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணுறதுனால வேல்யூ சேஞ்ச் ஆகாமல் இருக்க 2 டிவைட் பண்ணிடலாமா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 அதை 1/2 இன்ட்டு 2x ப்ளஸ் 4 பண்ணிக்கலாமா. அதாவது 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க 2ஆல் டிவைட் பண்ணி வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 3 அடுத்தபடியாக 1/2 மட்டும் கொடுக்கலாமா. இந்த 2x ப்ளஸ் 4 இருக்குல்ல அந்த 4ஐ 3 + 1 எழுதிக்கலாமா. இதோட பேர் ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 3. இந்த ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 3 கொண்டு இன்டிகிரேட் பண்ணுங்கள். அப்போ 2x ப்ளஸ் 3 பை ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 3 ப்ளஸ் 1/ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 3. இந்த 2x ப்ளஸ் 3யும் ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 3 கேன்சல் பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 3 முன்னாடி இன்னொருக்கு 1/2 இருக்குன்னு. இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 3க்கு போல் 1/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 3 ப்ளஸ் 1 ரூட் ஆஃப் 2x ப்ளஸ் 3 எழுதிக்கலாமா. எழுதாச்சா 1/2 முன்னாடி போட்டுக்கலாமா. ரூட்னா பவர் 1/2. இப்போ இதுக்கு ரூட் பவர் 1/2 மேலே போனால் மைனஸ் 1/2. இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணலாமா. எக்ஸ் பவர் இன்ஃபார்ம் தான் 2x ப்ளஸ் 3 இந்த ஹோல் பவர் 1/2க்கு 2x ப்ளஸ் 3 இந்த ஹோல் பவர் 3/2 3/2. அடுத்தது 2xக்கு ஒரு 1/2 ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 இந்த ஹோல் பவர் மைனஸ் 1/2க்கு 2x ப்ளஸ் 3 இந்த ஹோல் பவர் 1/2 1/2 2xக்கு ஒரு 1/2 ப்ளஸ் என்னது சி. இப்போ பாருங்கள் இந்த 3/2ல் 3/2 மேலே போனால் 2/3 அந்த 2 அந்த 2 கேன்சல் ஆயிருமா. அவர் டினாமினேட்டர் 3 மட்டும் இருக்குமா. இந்த 1/2 இந்த 1/2 ஆயிரும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் என்ன 1/2 இன்ட்டு 2x ப்ளஸ் 3 இந்த ஹோல் பவர் 3/2/3 ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 இந்த ஹோல் பவர் 1/2 ப்ளஸ் சி. ஓகேவா. அடுத்தபடியாக 2.8 எக்ஸாம்பிள் 2.8 பாருங்கள். எவாலுவேட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ப்ளஸ் 2 மைனஸ் ரூட் ஆஃப் x மைனஸ் 2 dx. இதே மாடலில் எக்ஸஸில் ஒரு சம் பார்த்தோம். இது எக்ஸாம்பிள் சம். அப்போது இதனுடைய காஞ்சிகேட்டில் மேலே மட்டும் இல்லாமல் காஞ்சிகேட் என்ன ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ப்ளஸ் 2 ப்ளஸ் ரூட் ஆஃப் x மைனஸ் 2 நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிபிள் இல்லாமல் அப்போ 1 இன்ட்டு சம்திங் அதே வந்துடுமா. a மைனஸ் பி a ப்ளஸ் பி a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா. அப்போ x ப்ளஸ் 2 மைனஸ் ஆஃப் x மைனஸ் 2 மைனஸ் 1 உள்ள மட்டும் மைனஸ் x ப்ளஸ் 2 x மைனஸ் x கேன்சல் ஆயிரும். 2 + 2 4 ஆயிருமா. 1/4 வெளில எடுத்துலாமா. ரூட்னா பவர் 1/2. அப்போ x ப்ளஸ் 2 ஹோல் பவர் 1/2 ப்ளஸ் x மைனஸ் 2 ஹோல் பவர் 1/2 dx. x ப்ளஸ் 2 ஹோல் பவர் 1/2 x ப்ளஸ் 2 ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் x மைனஸ் 2 ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் c 3/2 மேலே 2/3 2/3 காமன் வெளில எடுத்துலாமா. அப்போது 1/4 ஆல்ரெடி இருக்குது. 1/4 இன்ட்டு 2/3 x ப்ளஸ் 2 ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் x மைனஸ் 2 ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் c. ஓகே இப்போ இந்த 4க்கும் இந்த 2 2 2 3 சார் 6. அப்போ 1/6 இன்ட்டு x ப்ளஸ் 2 ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் x மைனஸ் 2 ஹோல் பவர் 3/2 ப்ளஸ் c. ஓகே இதோட எக்ஸஸ் 2.1 முடிஞ்சிச்சு. அடுத்து 2.2 அது வந்து என்னென்னா டைப் 2 வந்து என்னென்னா 1/x ஃபார்மில் வர்றது. 1/x இன்டர்ஸ் என்னது லாக் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ 1/x இன்டர்ஸ் என்னது லாக் எக்ஸ். ஆமாம் லாக் ரிசல்ட் வரது இல்லைனா மாடலஸ் போட்டுக்கோங்க. லாக் எக்ஸ்னு சொல்லிக்கோங்க, எழுதும்போது மாடலஸ் போட்டுக்கோங்க. 1/ax ப்ளஸ் பின்னா அதுக்கு இன்டர்ஸ் என்னென்னா 1/ax ப்ளஸ் பிக்கு லாக் ஆஃப் ax ப்ளஸ் பி அடுத்து axக்கு ஒரு 1/a. அப்போ 1/a இன்ட்டு லாக் ஆஃப் ax ப்ளஸ் பி ப்ளஸ் சி. ஓகேவா. இப்போ இந்த மாடலில் வந்து இந்த ஃபார்மில் வர்ற மாதிரி இருக்கும். 1/x ஃபார்ம்லாவோ இல்லை 1/ax ப்ளஸ் பியோ உனக்கு வரும். அதுக்கு எதாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. சரி பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.9 எவாலுவேட் இன்டர்வல் ஆஃப் 3x² + 2x + 1 x into dx. இந்த எக்ஸை கொண்டு இன்டிகிரேட் பண்ணலாமா. பண்ண வரும் 3x² x + 2x² x + 1/x. இந்த x² x 3x xx கேன்சல் 2 + 1/x dx. 3xக்கு 3 அப்படி வச்சுக்க xக்கு x² 2 + 2க்கு 2x + 1/xக்கு log x + c. 2.10 எவாலுவேட் இன்டர்வல் ஆஃப் 2 3x + 5 into dx. ஓகே 2 காமன் வெளில எடுத்துலாமா. 1/3x + 5 into dx. 1/3x + 5க்கு log of 3x + 5 அப்படியே விட்டக்கூடாது. 3xக்கு ஒரு 1/3 ப்ளஸ் c. ஸோ 1/3 கொண்டு 2 மட்டும் போனால் 2/3 into log of 3x + 5 + c. 2.11 எவாலுவேட் இன்டர்வல் ஆஃப் x² + 2x + 3 x + 1. ஓகேவா. சரி இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த x² + 2x + 3
இந்த 3ஐ 1 + 2 எழுதிக்கலாமா 1 + 2 இந்த x² + 2x + 1 that is x + 1 the whole square தானே x + 1 the whole square இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து x² + 2x + 1 வரும். அப்போ இந்த x + 1 வந்து இண்டிவிஜுவல் எடிட் பண்ணுங்கள். x + 1 the whole square x + 1 அப்போ x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் ப்ளஸ் 2/x + 1 ஓகேவா இன்ட்டு என்னது dx அப்போ தனித்தனி எடிட் பண்ணுங்கள். x-க்கு x² / 2 x-க்கு x² / 2 1க்கு x ப்ளஸ் 2 இன்ட்டு ஆமாம் 1/x + 1 log of x + 1 ப்ளஸ் லாஸ்ட் ஒன் எவாலுவேட் 2.12 ஆமாம் எக்ஸாம்பிள் 2.12 எக்ஸாம்பிள் 2.12 எவாலுவேட் என்ன எடுக்கணும் x³ + 5x² - 9 / x + 2 ஆமாம் இது ஒரு கியூபிக் பாலினாமியல் ஃபங்க்ஷனாக இருக்குது டிவைடட் பை x + 2 அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிவன் சம்ம i = எடுத்துக்கோங்க x³ + 5x² - 9 இருக்குன்னா திஸ் இஸ் என்ன அப்படின்னா பாலினாமியல் ஃபங்க்ஷனில் கியூபிக் பாலினாமியல் ஃபங்க்ஷன் இது x + 2 டிவைட் பண்ணி இந்த மாதிரி ஒரு லாங் டிவிஷன் போட்டு டிவைட் பண்ணுங்கள். லாங் டிவிஷன் போட்டு எப்படி பண்ணுறது x³ + 5x² x டேர்ம் இல்லையா என்ன டேர்ம் இல்லையா அதுக்கு 0 கொடுக்கணும். அப்போ x டேர்ம் இல்லை 0x - 9 இதை x + 2 டிவைட் பண்ணுறீங்க எப்படி டிவைட் பண்ணுறது ஆமாம் இந்த x³ ஃபஸ்ட்டு எக்ஸால் டிவைட் பண்ணணும் x³ எக்ஸால் டிவைட் பண்ணணும் x² இந்த x² வந்து x + 2 மட்டும் பண்ணணும். இப்போ x² × x x³ x² × 2 2x². அப்போது கீழே சைன் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் கேன்சல் ஆகிரும் 5x² - 2x² 3x². அடுத்த டைம் இருக்குது 0x - 9 ஓகே. இப்போ 3x² எக்ஸலரேட் பண்ணால் ப்ளஸ் 3x 3x பண்ணால் 3x² ப்ளஸ் 6x சைனை சேஞ்ச் பண்ணுங்கள் கேன்சல் ஆகிரும் -6x -9 அடுத்து -6x / x -6 -6 இன்ட்டு x + 2 -6 இன்ட்டு x -6x -6 × 2 -2 சைன் சேஞ்ச் ப்ளஸ் இது கேன்சல் ஆகிரும் ப்ளஸ் 12 - 9 3. அப்போ இது வந்து என்னது ரிமைண்டரு இது வந்து கோஷியன்ட். அப்போ ஆன்சர் என்ன x³ + 5x² - 9 / x + 2 வந்து x² + 3x - 6 ப்ளஸ் ஆமாம் ரிமைண்டர் வந்து 3 அப்போ 3/, என்னது x + 2 3/, என்னது x + 2. இப்போ இதுக்கு பதில் இதை எழுதிக்கலாமா இந்த dxன்னு இதுக்கு பதில் இதை எழுதிக்கலாம் x² + 3x - 6 + 3/x + 2. இப்போ என்டர் பண்ணலாமா x² × x³ / 3 + 3 is constant x-க்கு x² / 2 - 6க்கு 6x + 3 is constant 1/x + 2க்கு log of x + 2 ப்ளஸ் எப்படி சேர்ந்துதாப்பா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ.